ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம விஜய்க்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அந்த இடத்துக்கு ஓடி வருவாங்க. அவங்களுடைய சித்தி யார் அவங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போதும் பொண்ணு கிளவி இல்லைங்க, இந்த விஜய் அம்மா. அவங்க எப்போவுமே விஜய் மேலே ஒரு தனி பாசம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க ஒரு கேஸ் விஷயமா பெங்களூர் போனதுனால இவ்வளோ நாளாக அவங்க வந்து இங்கே இல்லாமல் இருந்தாங்க. அப்படியே ஹைதராபாத், மும்பை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கெரியரில் அவங்க வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதனால தான் இத்தனை நாளாக அவங்க இங்கே இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சதும் பறந்து ஓடி வந்திருக்காங்க. அது எதுக்காகன்னா விஜய்க்காகவும் மல்லிகாகவும் தான். விஜயும் மல்லியும் சேர்ந்து வாழணும், அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரெண்டாவது ஆள் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணி அம்மா. மொதல் ஆள் நம்ம விஜயா அம்மா தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இவங்க 2 பேரும் நல்லா வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கவங்க. ரொம்ப உண்மையான மனசோட அவங்க மேலே பாசம் வச்சுருக்கவங்க. அவங்களால தான் இந்த வீட்டுக்கு நல்ல காலம் வரப்போகுது அப்படின்றது எல்லாருக்குமே இப்போ தெரிய வந்துடுச்சு. ஏன்னா அவங்க திரும்ப வந்துட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய், கோர்ட்டில் கேஸ் போட்டாச்சு, நான் வந்து உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுறேன். எப்படியாச்சும் அந்த இவருக்காலே கேடு கட்ட ராஜேஸ்வரி அவகிட்ட இருந்து நான் வந்து உன்னை மீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேசினுங்கிறாங்க. என்னை ஃபுல்லாக ஏமாற்றிட்டா. நான் வந்து அவளை எவ்வளோ நம்பினேன், அக்கா அக்கான்னு சொல்லிட்டு உயிரே வச்சுருந்தேன். அவளுக்காக கட்டின பொண்டாட்டி மல்லியை கூட நான் மதிக்காமல் அவளை அசிங்கம் தான் படுத்திட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. ஆனால் மல்லி தான் இப்போ என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்கிறா. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற நேரத்தில் அவள் தான் கை கொடுக்குறா. அதெல்லாம் புரிஞ்சிக்காத நான் தான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினேன். இவ்வளோ நாளாக நான் முட்டாளாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுங்கிற விஜய். நீ எதுக்கும் கவலைப்படாத விஜய். ஏன் விஜய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு எவ்வளோ திறமை இருக்குது, உனக்கு எவ்வளோ இது இருக்குது அப்படின்னு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நீ வந்து ஃபீல் பண்ணாத. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ ஜெயிக்க தான் போகிறேன். இந்த சொத்து பத்து எல்லாத்தையும் மறுபடியும் நீ அனுபவிக்க தான் போகிற. அது எல்லாத்தையும் நானும் பார்க்க தான் போகிறேன். நீ எத்தனை நாளைக்கு இப்படியே இருந்துருவ சொல்லு? கண்டிப்பாக அது நடக்காது. என்னைக்கு இருந்தாலும் நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போகிற. அதை நானும் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உன் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றத பெரிய இதுவரை பேசிட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நல்லா நம்பிக்கை வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக சித்தி. ஆனால் என்னை இப்படி ஏமாற்றிட்டாலே, உங்களை விட நான் ரொம்ப பல மடங்கு அந்த ராஜேஸ்வரியை தான் நான் நம்பினேன். என் வாழ்க்கையில் பெரிய கிஃப்டாக நினச்சேன். எனக்கு இன்னொரு அம்மானு கூட நினச்சேன். ஆனால் அவன் என்னை இப்படி ஏமாத்திடுவான்னு நான் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு இந்த வீட்டில் எல்லாருமே உன்னோட பணத்துக்காக மட்டும்தான் உன் கூட இருக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடித்தாங்களே தவிர மற்றபடி உன் மேலே இருக்கிற பாசத்தினால யாரும் நடிக்கவில்லை விஜய். எல்லாமே நடிப்பு தான். யாருமே உன் மேலே பாசத்தோடு இல்லை. நான் வந்து உண்மையான பாசம் வச்சுருந்தேன். ஏன்னா நான் உன்னை வளர்த்ததுனால இத்தனை நாளாக உன் மேலே சந்தோஷமாக இருக்கணும், நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பாடுபட்டு அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் இனிமேல் அங்கே இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஏன்னா இங்கேயே எனக்கு வேலை வந்துச்சு. இனிமேல் உன்னை பார்த்துக்கிறதும் வெண்பாவை பார்த்துக்கிறதும் மல்லியை பார்த்துக்கிறதும் இவங்க 3 பேரை சந்தோஷமாக வச்சுக்கிறது என்னோடய வேலையை தவிர இனிமேல் எனக்கு இந்த வேலை வெட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லை. அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உனக்கு நான் கை கொடுக்குறேன்னா அவங்க கையை பிடிச்சி ஆறுதல் சொல்கிறாங்க. சரி சித்தி, இத்தனை நாள் நீ இல்லாதனால தான் நான் முட்டாளாக இருந்தேன்னு என்னவோ தெரியல. இனிமே நீ இருக்கிற இடத்துல தான் நானும் இருக்க போகிறேன். நீ இருக்கிற சொல்கிறத செஞ்சு தான் நான் வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்லி இருந்துக்கிட்டு அத்தை என்னென்னவோ நடந்துச்சு. ஆனால் அதெல்லாம் இனிமேல் பேசி பிரயோஜனம் இல்லை. எனக்கும் வேலை கழிச்சிச்சு, விஜய்க்கும் வேலை கழிச்சிச்சு. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து லீட் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் எங்கள் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்காக நீங்கள் வந்து இங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் வந்து பெரிய பெரிய கோர்ட்டில் வாதாடி எத்தனை பேரை காப்பாற்றிருக்கீங்க, எத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. அதனால் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்ல நீ சொல்கிறது சரிதான். உங்கள் 2 பேர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குன்ற ஒரே காரணத்தால தான் நான் போகிறேன். உங்களை வந்து பார்க்கக்கூடாதுன்ற எண்ணத்தினால நான் போகல. இந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அவங்களோட வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. இருந்தாலும் 2 நாள் இங்கே தங்கிட்டு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெண்பா இருந்துக்கிட்டு பாட்டி இல்லாதனால தான் நிறைய இதெல்லாம் வந்துச்சு. அதனால் நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இனிமேல் நீங்கள் வந்துட்டீங்களா, அதனால் எந்த கவலையும் எனக்கு இல்லை. இனிமேல் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமாக ஆடல் பாடல் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த ராஜேஸ்வரி அவளுடைய அவங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பா இல்லையா? அது மூலிமா ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, எப்படி ஸ்கூலுக்கு வந்தா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அது எப்படி கட்டியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துக்கிட்டு அந்த பக்கம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டா. எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தெரிய வருது யாரோ ஒருத்தர் மூலியமா அந்த விஜய் வந்து இந்த கம்பெனியில் சேர்ந்துருக்காரு. அந்த கம்பெனியில் தான் நானும் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். நான் ரொம்ப நாளாக வேலை செஞ்சுருக்கிறேன். இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போச்சு? அவரே ஒரு கம்பெனி நடத்திட்டு இருந்தாரே, அதை விட்டுட்டு இவர் ஏன் இந்த மாதிரி ஒரு வேலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அப்போ தான் எனக்கு எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கான். அங்கேயும் வந்தான்னு வச்சுக்கோயேன், உங்கள் ஆஃபீஸை தர மட்டமாகிடும். அது தெரியாமல் நீங்கள் வேலை கொடுத்து தயவு செஞ்சு மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களை எச்சரிக்கை பண்ண உடனே அங்கே இருக்கிறவங்க ஒரு மெயில் வந்து அனுப்புகிறாங்க விஜய்க்கு. அதில் வந்து நீங்கள் இனிமேல் வேலைக்கு வரக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே ஏமாற்றி உங்கள் கம்பெனியை லாஸ் பண்ணிவிட்டு இப்போ எங்கள் கம்பெனியில் வந்து சேர்ந்துருக்கீங்கன்னா எங்கள் கம்பெனியும் நீங்கள் லாஸ் பண்ணுறது எவ்வளோ நேரம் ஆக சொல்லுங்கள். அதனால் நீங்கள் இனிமேல் வேலைக்கு வர தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கொடுத்த அட்வான்ஸை நாளைக்கே கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க, இல்லை உங்கள் மேலே கேஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ என்னடா அது புது ட்விஸ்ட்டாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. என்ன தான் இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரி இவ்வளோ அகம்பாவும் ஆகாதுங்க. ஏன்னா இப்படியெல்லாம் கேவலமாக நடந்து இப்படியெல்லாம் கேவலப்பட்டு இப்படியெல்லாம்
சொத்து சேர்க்கணும். யார் அடிக்கிறாங்க சொல்லுங்கள்? ராஜேஸ்வரிக்கு பணத்தாசை பணத்தாசைன்னு சொல்லிட்டு அவள் சாகிற வரைக்கும் அந்த பணத்தை வச்சு என்ன தான் பண்ண போகிறாலும் தெரியல. எப்போ பார்த்தாலும் பணம் 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 அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுங்கிறான். இவளெல்லாம் அடித்து திருத்துறதுக்கு நல்ல ஒரு ஆள் இல்லை. அதனால தான் இந்த ஆட்டம் ஆடிங்க. அவளை அடித்து திருத்துறதுக்கு நம்ம மல்லி தாங்க கரெக்டு. என்னைக்கு அந்த சொத்தெல்லாம் அவள் கைக்கு வருதோ அன்றைக்கி தான் அந்த ராஜேஸ்வரியோட கொழுப்பெல்லாம் அடங்க போகுது. அது வரையும் நாம் இப்படி தான் பார்த்துட்ருக்கணும். இவ என்னைக்கு ஒளிவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.